நீர் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. காலநிலை மாற்றம், மனித செயற்பாடுகள் காரணமாக புவியில் இருக்கின்ற நீர் தற்போது குறைவடைந்து செல்கின்றமை யாவரும் அறிந்த விடயமாகும். நீரினை பெற்றுக்கொள்ள மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்ற இந்த காலகட்டத்தில் பத்தலங்குண்டு தீவில் வாழும் மக்கள் தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றமை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் அருண். இலங்கைக்கு சொந்தமான பல தீவுகள் காணப்பட்ட போதிலும் பத்தலம்குண்டு மிகவும் முக்கியமான தீவாக கருதப்படுகின்றது. அந்த பகுதி வாழ் மக்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது குறித்து ஆராய்வதே எமது இந்த பயணத்தின் நோக்கம். கட்பெட்டி பகுதியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த நாம் சுமார் 1 மணித்தியாலம் 45 நிமிடங்களின் பின்னர் பத்தலங்குண்டு தீவு பகுதியை சென்றடைந்தோம். இலங்கைக்கு சொந்தமான அழகிய தீவான பத்தலம்குண்டு தீவே இது. தற்போது பத்தலம்குண்டு தீவை அண்மித்துள்ளோம். பத்தலங்குண்டு தீவில் வாழ்ந்து வருகின்ற சுமார் 2000 மீனவ குடும்பங்கள் கடற்றொழிலை நம்பியே தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மக்களிடம் வினவியதனை அடுத்து பத்தலங்குண்டு தீவில் குடிநீர் பிரச்சினை நிலவுவதனை எம்மால் உணர முடிந்தது. பத்தலங்குண்டு தீவில் உள்ள மக்கள் மணலில் சிறு குழிகளை அகழ்ந்து அதிலிருந்து ஊற்றெடுக்கும் நீரை வடிகட்டி தமது தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றனர். பத்தலம்குண்டு வாழ் மக்கள் குடிநீர் பிரச்சினைக்காக பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். தமது அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக இந்த மக்கள் மணலை அகழ்ந்து அதிலிருந்து வரும் நீரை பெற்று தமது அன்றாட தேவைக்கான குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர். වතුර තියෙන කාලේ තමයි වතුර නැති කාලේට තමයි ගොඩක් අමාරු. එහෙම නැති වෙනවා කියන්නේ කොහොමද නැති වෙන්නේ? දැන් මේ රස්සන වතුර ගියා වතුර නෙමෙයි. මාස කීයක් ගන්න පුළුවන්? දැන් මේ 9 වෙනි මාසෙ වෙනකන් ගන්න පුළුවන්. 9 වෙනි මාසෙ. ඊට පස්සේ ලුණු ඈත යන්න. තව ඈත යන්න ඕනේ. දැන් මේ වගේ වතුර නැති ප්‍රශ්නේ වලදී කොයිද කියලා ගන්නේ වතුර? උච්චමුනේ යනවා. කොයිද? උච්චමුනේ. උච්චමුනේ. දැන් අකල දැන් මේ ඉඳලා කොහොමද ගෙනියන්නේ? කරත් ගෙනියනවා. කරත් ගෙනියනවා. මෙතන ගන්නව නම් ටිකක් ගන්නවා කරත්තේ. ඉස්සර දැන් 9 වෙනි මාසෙ විතර වෙනකොට එහෙ යනවනේ කෙරවලට. එතෙන්ට ගියාම 40ක් ගන්නව නැත්නම් 50ක් ගන්නවා. එහෙමනේ. එක බක්. දැන් ඒත් වතුර නැති වෙනවද? එහෙ ඉතින් වතුර නැති වෙන්නේ නැහැ. තියෙනවා ගොඩාක් ජඹුරට හරන්න ඕන. நாட்டின் பொருளாதாரத்திற்கு கணிசமான பங்களிப்பை கடற்றொழிலாளர்கள் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பத்தலங்குண்டு தீவில் வாழ்ந்து வருகின்ற சுமார் 2000 கடற்றொழிலாளர் குடும்பங்களின் குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு என்ன?